மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் மட்டன் சிக்கன் மீன்லாம் எடுத்துட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படிப்பட்ட தருணத்திலும் கூட கடுமையாக உழைத்தே ஆக வேண்டும் என்று அலெக்ஸ் பாண்டி நேற்ற கட்டணம் மக்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதிலில் தீர வேண்டும், அது நம்முடைய வரலாற்று கடமை அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இங்கே கூடி இருக்கிறோம். இன்றைக்கு வர பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் பாம்பன் பழம்லாம் வந்துட்டு ராமேஸ்வரம் கருவாடெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. கருவாடு சாப்பிட மாட்டாரு, அவர் சாப்பிட மாட்டாரு, மக்களை தான் கருவாடை ஆக்குவாரு அப்படிங்கிறதுனால ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாத் திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். முதல் கேள்வி முரளி நாகராஜ் என்பவர் கேட்டிருக்கிறார், பிஜேபியில் எத்தனை வாரிசு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அமைந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய மோடியினுடைய அமைச்சரவை, மூன்றாவது அமைச்சரவையில கிட்டத்தட்ட 20% பேர் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வாரிசு அரசியல்வாதிகள் தான். அதே போல பிஜேபியினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் 11% பேர் வாரிசு அரசியல்வாதிகள் தான். ஒரு உதாரணத்துக்கு சில உதாரணங்களை பார்த்தோம் சொன்னோம்னா சுஷ்மா ஸ்வராஜ் நமக்கு தெரியும், முன்னாள் மத்திய அமைச்சர். சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல இப்ப பிஜேபியுடைய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா, அவரே ஒரு வாரிசு அரசியல்வாதி தான். அவர் முன்னாள் பிஜேபி எம்பி ஜெயா பானர்ஜி அவருடைய மருமகன் தான் இந்த JP நட்டா. அதே மாதிரி இப்ப பியூஷ் கோயல் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, போன முறை கூட நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவருடைய அப்பா பேர் வேத பிரகாஷ் கோயல். அவர் வாஜ்பாயுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தவர். இப்ப மகாராஷ்டிராவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்ப மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ரக்ஷா கட்சே, அவர் பிஜேபி தலைவர் உருவான ஏக்நாத் கட்சியுடைய மருமகன். அதே மாதிரி ஜிதேந்திர பிரசாத் அப்படிங்கிற முன்னாள் அமைச்சருடைய மகன் ஜிதின் பிரசாத், அவர் அமைச்சராக இருக்கிறார். தர்மேந்திர பிரதான், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்க ஒரு கல்விக்கு நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய அப்பா திபேந்திர பிரதான் பாஜக அமைச்சர்ல பதவி வகித்தவர். இமாச்சல பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர் பிரேம்குமார் துமாவுடைய மகன் தான் இப்ப இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர், மத்திய அமைச்சர், தொலைத்தொடர்புத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பிஜேபியில் இருக்கக்கூடிய எடியூரப்பா நம்ம சொல்லவே தேவையில்லை. எடியூரப்புடைய மகன் தான் இப்ப கர்நாடக பிஜேபியுடைய தலைவராக இருக்கிறார். இந்தியா முழுக்கவே எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா, அவர் இதுல இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தலைவராக இருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் கட்டுப்பாட்டு வாரிய தலைவரா இருந்து இப்போ ப்ரமோஷன் வாங்கி சர்வதேச கிரிக்கெட்டுக்குமே அவர் தான் சேர்மனா இருக்காரு, ICC சேர்மனாவே ஆயிட்டார். பேட் எடுத்தா செஞ்சுரி அடிக்க பண்ண மாட்டாரு, 2-3 செஞ்சுரி அடிப்பாராம்ல. பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபி கூட்டணி வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் வாரிசு அரசியலை சேர்ந்தவர்கள் தான். அதுக்கு தமிழ்நாடே ஒரு உதாரணம் சொல்லலாம். பிஜேபி கடந்த முறை அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தது, இப்பயும் அதிமுக கூட்டணி வைக்க போகிறது. இதுக்கு முன்னால இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சார், அவர் OP ரவீந்திரநாத். அவர் O பன்னீர்செல்வத்தினுடைய மகன் என்பதை தாண்டி வேற ஏதாவது சிறப்பு தகுதி அவருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் எம்பியாக போகக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. அவர் வாரிசு அரசியல் மூலமாக வந்தவர் தான். அப்புறம் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, சொல்லவே வேண்டியதில்லை. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸே இப்ப பார்த்தாலும் குடும்பத்தினர்களுக்கு பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கா பையனுக்கு பதவி கொடுத்துறா, கோவப்படுற அளவுக்கு அங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் கோலச்சுக்கிறது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தாங்கன்னா தேமுதிக, அவங்களும் பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க, நாளைக்கும் இருக்கலாம். அங்கேயுமே விஜயகாந்துடைய மனைவி, விஜயகாந்துடைய மச்சான், விஜயகாந்துடைய மகன்கள், இவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி யூட்டன் அடிச்சு போனோம்னா GK வாசன், அவர் GK மூப்பனருடைய மகன். அப்படியே அந்த பக்கம் போனோம்னா IJK பச்சமுத்து, பாரிவேந்தர் என்கிற பச்சமுத்து, அப்புறம் ரவி பச்சமுத்து இருக்கிறாரு. AC சண்முகம் அவருடைய மகன் இருக்காரு. ஜான் பாண்டியனுடைய மகள் இருக்காங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி, அவர் தான் இளைஞரணி செயலாளராக அந்த கட்சியில இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பார்த்தோம்னா பிஜேபியாக இருந்தாலும் சரி, பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் தான், குடும்ப அரசியல் தான். ஆனா என்னன்னா திருப்பி திமுக அல்லது காங்கிரஸ் 2 கட்சிகள் மேலதான்
ஏதோ அவங்க 2 கட்சிகள் மட்டும்தான் வாரிசு அரசியல் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு இமேஜை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாஜக வந்து தமிழ்நாட்டிலயுமே வந்து திமுக வந்து தொடர்ந்து குடும்ப அரசியல் செய்யறாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டா வைப்பாங்க. அது திமுகனால குடும்ப அரசியல் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்ற இது நடக்கும். ஆனா அதிமுகலையுமே வந்து ஜெயலலிதாவுக்கு சொந்த குடும்பம் இல்லைனாலும் அதிமுக பதவியில இருக்கும் போதும் சசிகலா குடும்பம் தான் பலன்களை அனுபவிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு வழக்கா மாறி ஆமா ஆட்சியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சாங்க அப்படின்ட்டு அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போய் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கணும். இப்ப கூட ஆதவ அர்ஜுனா வந்து அந்த தாவேக்காட பொதுக்குழுல பேசும்போது அண்ணா இருந்த வரைக்கும் திமுக சரியாக இருந்தது, கலைஞர் காலத்துல அது ஒரு வந்து சில குடும்பங்களுடைய கட்சியாக இருந்தது, அப்புறம் ஸ்டாலின் அவருடைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியாக கட்சியாக மாறிவிட்டதுங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சாரு. ஆனால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் அந்த பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்கம் போவே மாட்டாங்க. பாசிசமாக இருந்தாலும் சரி, குடும்ப ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா காலகட்டத்திலும் ஒரே ஒரு குடும்பம் தான் ஆதிக்கத்தில் இருந்தது, அது மன்னார்குடி சசிகலா குடும்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க கட்சிக்காரங்களே அதுக்கப்புறம் சொன்னாங்க, நாங்கள் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜெயக்குமாரோட பையன் இருக்காரு, எல்லா பக்கமும் அப்படி இருக்கதான் செய்கிறது. இப்பயுமே வந்து அந்த வழக்கு நடந்திருக்கு. அதாவது ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் சுதாகரன் வந்து கடந்த வாரம் கூட கோயம்புத்தூர்ல இருக்க இடி ஆபீஸ்க்கு வந்து விசாரணைக்காக போயிட்டு வந்தாரு. இன்னும் அந்த பஞ்சாயத்து வழக்குகள்லாம் முடியல. அப்புறம் நீங்க வந்து பிஜேபியோட குடும்ப அரசியல்னு சொல்லும் போது ஒரு 20% பேர் வந்து பதவியில இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாக்கள் எல்லாம் டீட்டெயிலா சொன்னீங்க. அது எல்லாமே பதவியில நமக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க மட்டும்தான். இப்ப அமித்ஷா பையன் ஜெய்ஷா வந்து எப்படி அரசியல் சாராம ஒரு மிகப்பெரிய பதவிக்கு இன்டர்நேஷனல் லெவல் பதவிக்கு போனாரோ அந்த மாதிரி பாஜக காரங்களோட எல்லா குடும்ப ஆட்களுமே வந்து அரசு பொறுப்புகள்ல இருக்கிறது, இதை பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது, தொழிலதிபர்கள் ஆகிறது அப்படிங்கிறது பெரிய அது ஒரு தனி லிஸ்டே போடுற அளவுக்கு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சபாநாயகரா இருக்கிற ஓம் பிர்லாவோட மகள், அவங்க வந்து வெளிப்படையாவே அவங்க ஒரு மாடலா இருந்தவங்க, வெளிநாட்டுல படிச்சுட்டு மாடலிங் துறையில இருந்தாங்க. திடீர்னு அவங்க வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி முதல் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டராகவே ஆயிட்டாங்க. இந்த அற்புதங்கள்லாம் பாஜகவோட குடும்ப ஆட்சியில இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு அண்ணாமலை மாதிரி வந்து ஐக்கியூ அதிகமுள்ள ஒரு இன்டெலிஜென்டா இருக்க கூடாதா அப்படின்னு ஆயிட்டாங்க. மோடியோட குடும்பத்துல மோடிக்கு வந்து பல அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. மோடியோட குடும்பத்துல இருக்கிறவங்க பல பேர் வந்து பல தொழிலதிபர்களா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பல அரசு பதவிகளிலேயே பாதி பேர் இருக்காங்க. நல்ல பணம் காசு காருன்ட்டு தான் இருக்காங்க. ஆனா அவர் வந்து கதை மட்டும் விடுவாரு, நாங்க வந்து டீ வித்து பொழைச்ச குடும்பம்ட்டு. ஆனா அவர் குடும்பம் வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலியா தான் குஜராத்ல இப்ப இருக்கு. அவர் மனைவியை மட்டும் கைவிட்டாரு. அவங்க இன்னும் பென்ஷன் பணத்தை தான் வாழ்றாங்க அப்படிங்கிறது தகவல். அது குடும்பத்துக்குள்ள வர குடும்பத்துக்கு வெளியிலே இருக்கிறார்கள். அடுத்ததாக ரவிராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஒரு குழந்தைகளுக்கு கடவுள் மறுப்பு மற்றும் சமூக நீதி சார்ந்த சிந்தனைகளை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. ஆனா பொதுவா வந்து குழந்தைகள் எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது வந்து அது வந்து நாத்திக குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வந்து ஏன்னா பிறக்கும் போது வந்து அலலியா இன்ஷா அல்லா அல்லது வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிலாம் சொல்லிட்டு எந்த குழந்தைகளுமே பிறப்பதில்லை. குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகள் பசிக்கு அழுகும், அதுக்கப்புறமேல் வந்து ஒரு இயல்பா இருக்கும். அப்புறமேல் தான் வந்து அவங்க வீட்டில தான் வந்து கற்பிப்பாங்க கடவுளுங்கிற ஒருத்தரை பத்தி, அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அதுக்கப்புறம் அந்த மதத்தை சார்ந்த கடவுள்களை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கற்பிப்பார்கள். இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜாதி, ஆணாதிக்கம், ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி இதெல்லாம் கற்பிப்பார்கள் என்பது இயல்பாகவே. குழந்தைகள் என்பவர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னு நமக்கு பல கேள்விக்கு பதில் தெரியாதுங்கிறதுனால சும்மா வாய் மூடிட்டு அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரு போனை கையில கொடுத்து விளையாடிக்கிட்டு அப்படின்றோம் நம்ம. அப்படி இல்லாமல் குழந்தைகளை கேள்வி கேட்கக்கூடிய அனுமதித்து, நமக்கு தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது நம்ம கையில, வந்து ஈஸியா வந்து கண்டுபிடித்து விட முடியும். அதனால வந்து அதன் மூலமாக கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொண்டு அவர்களை வந்து ஒரு அறிவாற்றல் உடைய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு பகுத்தறிவுள்ள குழந்தைகளாக வளர்த்தோம் என்றாலே போதும். நிறைய இடங்கள்ல அந்த பகுத்தறிவு வந்து எங்க வந்து பகுத்தறிவு இல்லாமல் போகிறதுனா கேள்வியினுடைய கதவுகள் அறிந்து சாத்தப்படும் போது மட்டும்தான் பகுத்தறிவு என்பதே இல்லாம. அதுக்கப்புறமே வந்து அவங்க எங்கேயுமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை பார்க்குற இடங்கள்ல எங்கேயுமே வந்து கேள்வி கேட்க முடியாமல் ஆகிவிடுவார்கள். கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு திறனை வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சமூக நீதி சார்ந்த சிந்தனைகள் வந்து நமக்கு வரலாற்றை திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வந்து ஒவ்வொரு தலைமுறையும் போன தலைமுறையை விட கொஞ்சம் ஒரு சொபிஸ்கட்டடான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது மேம்பாடு அளிக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா நம்முடைய தனிநபர் வருமானம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதுன்னு சொல்லி நேற்று ஒரு டேட்டா தமிழ்நாடு அரசு வந்து வெளியானது நம்ம பார்க்கிறோம். அப்ப
கடந்த தலைமுறை, அதுக்கு முன்னால் இருந்த தலைமுறை அப்படின்னு பார்த்தா நீங்க உங்க குடும்பத்திலே எடுத்து பார்க்கலாம். உங்க தாத்தா எவ்வளவு படிச்சிருக்காரு, உங்க அப்பா எவ்வளவு படிச்சிருக்காரு, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாலே எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் பட்டதாரியாக இருக்கிறார்கள், அவர்கள் எந்த தலைமுறையில் வந்து அவர்கள் பட்டதாரியாக இருக்கிறார்கள், அவர்கள் பள்ளி சென்ற பொழுது, கல்லூரி சென்ற பொழுது அவர்கள் வீட்டில் உணவுல இருந்து இல்ல கல்வி கட்டணம் கட்டக்கூடிய அளவுக்கான சூழல் வரைக்குமே எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தாலே மிக எளிதாக தெரிந்துவிடும். ஆனா இதெல்லாம் அனுபவபூர்வமாக நாம் தெரிந்திருப்போம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ஒரு வழி அல்லது அந்த ஒரு பிரச்சனை என்பது இல்லாமல் இருப்பதனால் அவங்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியணும். ஏன்னா அவங்க ஒரு 300 வருஷமாவே பயங்கர சந்தோஷமா ஜாலியா இருக்கும் போல இருக்கு, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை போல இருக்கு அப்படின்னு அவர்கள் நினைத்துக் கொண்டு வந்திருக்கலாம். அப்ப நம்ம வரலாற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பொதுவா நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க இல்ல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த ஒரு எத்திக்கல் வேல்யூஸை சொல்லி வளர்க்க வேண்டும். நாம் நமக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து நாம் வாழ வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு இருக்க யார்ட்டையும் கொடுக்காம நீ மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாரோடையும் பகிர்ந்து உண்டு வாழ்வது, தேவையானவர்களுக்கு உதவி செய்வது, யாரும் யாருக்கும் மேலானவர்களும் கிடையாது, கீழானவர்களும் கிடையாது. ஒரு பையனை நீங்க வளர்க்குறப்ப பெண் குழந்தைகள் எப்படி தங்களை போன்ற சக உயிரிகளாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். ஒரு அப்பா இருக்கான்னா அவங்க அப்பா அந்த குழந்தை முன்னாலே அம்மா ரொம்ப ஆணாதிக்கமா நடத்துறாரு இல்ல மோசமா பேசுறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தையும் பார்த்து அதே மாதிரி தான், சரி பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு விடுவார்கள். அப்படி இல்லாமல் ஒரு ஈக்குவலான ஒரு எல்லோருக்குமாக வாழ்க்கையை சமமாக பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு ரோல் மாடலாக நீங்கள் இருப்பது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க அப்பா அம்மாக்கள் தான் அவங்களுக்கான சூப்பர் ஸ்டார் ரோல் மாடல் குழந்தைகளுக்குங்கிறப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதும் சரி, அவர்களுக்கு அப்படியான வாழ்வியல் மதிப்பீடுகளை உருவாக்கி தருவது அப்படிங்கறத உண்மையிலேயே பகுத்தறிவுள்ள முற்போக்குள்ள குழந்தைகள் வளர்வதற்கான ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தரும். அல்டிமேட்டா ஒரு குழந்தைக்கு நம்ம போய் டீச் பண்ணி ப்ரீச் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு கட்டாயப்படுத்துறதுனால நிச்சயம் அந்த குழந்தை அப்படி வளராது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பாடல்களோ ஒண்ணு இருக்கும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவனாவதும் தீயவனாவதும் பெட்ரோல் வளர்ப்பினில்லை அப்படின்ட்டு குழந்தை நம்மளை பார்த்துதான் வளரும். சமூக நீதி கருத்துக்களோட பகுத்தறிவாதியா எது நல்லது எது கெட்டதுன்ற நம்ம வளர்ந்தால் நம்ம இருந்தாலே அப்பா அம்மாவை பார்த்து வளர குழந்தையும் அது சம்பந்தமாவே வளரும். எங்க வீட்டுல நான் பகுத்தறிவு சிந்தனையோட தான் வீட்டுல இருப்போம். வீட்டுல சாமி படங்கள் எதுவுமே கிடையாது, கோயிலுக்கு போற பழக்கம் கிடையாது. ஆனா என் பையன் 5 வயசாவது, அவன் 90 வச்சுக்க ஆசைப்படுறான். இப்ப நான் இல்ல, நான் பகுத்தறிவாதி, என் பையனும் பகுத்தறிவாதியா வளரணும்ட்டு அவனை போட்டு 2 அடி அடிச்சு 90 எல்லாம் அழைச்சு விட்டா அவன் அது சரியான முறையா இருக்காது. எதை நீங்க தடுக்கணும், அது மேல ரொம்ப ஆர்வமும் அதிகமாகும். அதனால அதே நேரத்துல ஒரே ஒரு கருத்தை மட்டும் பகுத்தறிவாதியா இருக்கும், கடவுள் மறுப்பாளரா இருக்கும்னா அதை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்க்கறதும் அது ஸ்திரத்தன்மையா, அதாவது வளர்ந்த பிறகு அந்த கருத்தியல்ல ஸ்ட்ராங்கான ஆட்களாகவும் ஆக்காது. நீங்க இந்து மதம்னு ஒன்று இருக்கா, கிறிஸ்துவ மதம்னு இருக்கா, இஸ்லாமிய மதம் இருக்கா, மதங்கள் என்ன சொல்லுது, ஏன் அந்த அந்த அது சொல்ற கருத்துக்கள்ல நம்ம முரண்படுறோம் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்து எல்லாமே தெரிஞ்சு வளர்ந்து அந்த குழந்தையே ஒரு முடிவெடுக்கிற சூழலுக்கு வந்தக்கு அப்புறமேலு ஆமா இதுதான் சரியான பாதை, சமூக நீதி இங்க தேவை, இடஒதுக்கீடுங்கிறது அவசியம் அப்படிங்கிற புரிதலும் அந்த குழந்தைக்கு ஏற்படும் போதுதான் அது தானா நடக்கும். சோ குழந்தையிலேயே அது நடக்காது. சோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டா வாழ்ந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரிகிற வேலைகளை உதவிகளை நம்ம பண்ணலாம். RMKP அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. இது நிறைய பேர் சமூக வலைத்தளத்துல இருந்ததுதான். இந்த மோடி இன்னைக்கு வந்துட்டு போறார் இல்லையா, 2-3 நாட்களுக்கு முன்னால பாம்பன் பள்ளிவாசல்ல அந்த மினரான்னு இருக்கும், அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதுல அல்லாஹ் அக்பர் வாசகம் அப்படிங்கறது ஒரு பச்சை துணி போட்டு மூடி மறைச்சிருந்தாங்க. இது மோடியுடைய வருகையின் காரணமாக தான் மூடி மறைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் எல்லா பக்கமும் பரவியதை நம்ம பார்த்தோம். அதற்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி விளக்கம் கொடுத்திருந்தா டிஎன் ஃபேக்ட் செக்கிங்ல கூட வந்திருந்தது. என்ன அப்படின்னா, இப்ப வந்துட்டு போன ரம்ஜானுக்காக விளக்குகள், அலங்கார விளக்குகள் போட்டு அந்த வாசகத்தை அந்த மினராவில் போட்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி, பாம்பன் தெரியும் நமக்கு, கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி. பொதுவாக அந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் மட்டும்தான் ஒரு உயரமாக ஒரு லைட்டு அடிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அதற்கு பக்கத்துல வேற எந்த விதமான உயரமான இடத்துல ஒளி விளக்குகளை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை விதியா. அப்படி இந்த இதுல மினராவில் அப்படியான ஒரு விளக்கு தெரிகிற பொழுது அங்க கடல்ல வரக்கூடிய கப்பல்கள் ரொம்ப குழம்பிடும். இது லைட் ஹவுஸா, அது லைட் ஹவுஸா, ஜேசுதாசா, கண்ணதாசா, வில்லியம் பிளேக்கனா, லார்டு டென்னிசனா அப்படின்னு விஜய் மாதிரி கப்பல்கள்லாம் குழம்பி விடும் என்பதனாலதான் அதை மூடி இருந்தார்கள். பிறகு அதை அகற்றி விட்டார்கள்
அப்படிங்கிற தகவல்களே வந்தது. இன்னொன்னு மோடிக்கெல்லாம் பயந்து நம்ம ஊர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க. மோடி தான் பயந்து சுவரெல்லாம் உடைச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போவாரு தவிர மோடிக்கான சிறப்பு வரவேற்பெல்லாம் இங்க எதுவுமே எந்த காலகட்டத்திலுமே கொடுக்கப்படுவதில்லை. நாம் கொடுக்கக்கூடிய சிறப்பான வரவேற்பு வேற அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இது ஒரு வதந்தி அப்படிங்கிறத நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல். சகில் செய்யது அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இசைஞானி இளையராஜா அவர் வந்து எம்பியாக இருக்கிறார், நியமன எம்பியாக இருக்கிறார் ராஜ்யசபாவில் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். வக்பு வாரிய மசோதாவை ஆதரித்தவர் கையெழுத்து போட்டாரா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பி இருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாகவே அது மாதிரியான விமர்சனங்களும் கூட இளையராஜா மீது வைக்கப்பட்டன. நம்ம அதை பத்தி பேசுறப்ப அன்புமணி ராமதாஸ் விமர்சித்து பேசுறப்ப கூட இளையராஜாவும் வந்து வாக்களித்தாங்க மாதிரியான தகவல் வந்திருந்தது. ஆனால் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்குவோம் அதுக்கு அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து அந்த ஏரியாக்குள்ள போல. இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் அல்லது ஜி.கே. வாசனாக இருக்கட்டும் அல்லது திமுக அதிமுகவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அரசியல் கட்சிக்குடைய பிரதிநிதிகள். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து முழுமையாக கேள்வி கேட்பதற்கு நமக்கு எல்லா உரிமைகளுமே உண்டு. அவங்க அன்புமணி ராமதாஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறதே நம்ம பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான். அதனால வந்து அன்புமணி ராமதாஸ் அங்க அந்த கேள்வி கேட்கலாம், நம்ம கேள்வி கேட்கலாம். இளையராஜா என்பவர் எந்த கட்சியினுடைய பிரதிநிதியுமே இல்லை. ஆனாலும் அவர் வந்து எம்பியாக இருக்கிறார், ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அவருடைய வாக்கு வந்து மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படும் என்று சொன்னால் அதை விமர்சிப்பதில் நமக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. ஆனால் அதுல வந்து ஒரு சந்தேகம் என்ன இருந்ததுன்னா வந்து இந்த மாதிரியான நியமன எம்பிகள் வாக்களிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. பொதுவாக நாம் தேடி பார்த்த வகையில என்ன அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் மட்டும்தான் இந்த நியமன எம்பிக்கள் வாக்களிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அதை அரசையே தீர்மானிக்கிறது அப்படிங்கிற இடங்கள்ல வந்து நியமன எம்பிக்கள் வாக்களிக்க முடியாது. மற்றபடி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் கூட அவங்க வாக்களிக்கலாம். அதே மாதிரி மசோதாக்களையும் வாக்களிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இளையராஜாவுக்கு வந்து அது மாதிரியான ஒரு மசோதாவில் வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் முதல்ல வந்து அப்படியான விமர்சனங்கள் தொடர்ச்சி வந்தது, இளையராஜா துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அந்த நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நேரத்தில் அவர் இந்தியாவிலேயே இல்லை, மலேசியாவிலே இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருகின்றன. மலேசியாவுடைய பிரதமரை அவர் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருகின்றன என்பதனால நமக்கு வந்து உறுதியாக இளையராஜா அதுக்கு வந்து வாக்களித்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. நமக்கு கடைசியாக அந்த தகவல் படி அவர் வந்து மலேசியாவில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது. அநேகமாக வாக்களித்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம். பிஜேபி இளையராஜா ஓட்டு போட்டே ஆகணுங்கிற மாதிரி அந்த ஒரு ஓட்டுனாலும் மட்டுமே அது தீர்மானிக்கப்படக்கூடிய மசோதாவும் இல்லை என்கிற அடிப்படையில் ஒருவேளை உண்மையிலேயே இளையராஜா வந்து அதற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய கண்டனங்களையும் நாம் பதிவு செய்து கொள்வோம். அதான் இன்னும் இளையராஜா அங்க இருந்தாரா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படவே இல்லை. ஒரே ஒரு புகைப்படம் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு ஜே.பி. நட்டா பக்கத்துல அவர் உட்காந்துருக்காரு. அதுவுமே வந்து இப்ப இந்த செஷன்ல எடுத்ததா எப்ப எடுத்தது அப்படின்லாம் தெரியல. நமக்கு நினைவு தெரிஞ்சு அவர் ஒரே ஒரு வாட்டி தான் இது வரைக்கும் அவைக்கே போயிருக்காரு. அதுவும் இப்பதான் போனார். இந்த டெல்லிக்கு போய் பிரதமரை மீட் பண்ணி வாழ்த்தை பெற்றுட்டு அன்னைக்கு அப்படியே போய் எப்படி இருக்குன்னு மாநிலங்களவையை பார்த்துட்டு வந்துருவோன்ட்டு அப்பயும் போய் அவர் வேற எதுவும் பேசல. ஜெய்சுதாலாம் எந்திரிச்சு இது மாதிரி இளையராஜா ஜி அப்படின்ட்டு மாறி மாறி வாழ்த்துக்களை சொல்லி அது மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அப்ப எடுத்த புகைப்படமா இப்ப எடுத்த புகைப்படம் உறுதிப்படுத்தப்படலை. ஆனா இணையம் முழுக்க கிளம்பி வந்துட்டாங்க பெரிய பெரிய கட்டுரைகள். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இளையராஜாவோட பழைய கதைகள் எல்லாம் எடுத்து, அதாவது அவர் மகன் யுவன் சங்கர் ராஜா வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு. அதெல்லாம் வச்சு அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறிட்டார். சொந்த மகனுக்கே துரோகம் செய்யறாரு அப்படின்ட்டு வாய்க்கு வந்து அதெல்லாம் வந்து அது ரைட் அப், ஒரு போட்டோ கார்டு, வீடியோ அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அதான் நீங்க சொன்ன மாதிரி செய்த காரியம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாங்க. அவராச்சும் ஒரு அறிக்கை விடலாம் இதெல்லாம் நிறுத்துறதுக்கு. ஆனா இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காது, இப்பயுமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சும்மா ஏதாவது சொன்னாலும் சர்ச்சையாகும். எதுக்கு அது அவர் வந்து முழுக்க வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் சிம்போனி பற்றி பேட்டி கொடுப்பது உண்மையில அது அவருடைய துறை. அவர் அந்த விஷயங்கள் அவர் பேசித்தான் ஆகணும். அதனால அவர் பேசுற இந்த சர்ச்சைக்குள்ள இறங்காம ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த நியமன எம்பி அப்படிங்கிறது பிஜேபி மூலமாக கிடைத்தது. அவருமே வந்து மோடியும் அம்பேத்கரையும் கம்பேர் பண்ணி ஒரு அணிந்துரை உண்மையில அவர் எழுதினாரா எழுதி கொடுத்தல கையெழுத்து போட்டாராங்கிறது நமக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அம்பேத்கர் பத்தி பேசுனதே கிடையாது. அது மோடியை புகழ்ந்து வேற ஏதோ ஒரு தடவை 2 தடவை பேசிட்டாரு. இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய குற்றங்கள். அந்த குற்றங்களின் காரணமாக தான் தொடர்ச்சியாக இளையராஜா வந்து கூண்டில் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு முறையுமே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் திருச்செல்வம் அப்படின்னு இருக்கிறாரு. பேராசன் காரல் மார்க்ஸ் எங்க சொல்றீங்க, ஏற்கனவே மணியரசன் இவர் சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் அசிங்கப்படுத்துறாருங்கிற ஒரு வார்த்தைக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையா தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தமிழே பேச முடியாது. சரஸ்வதி சபதம் படத்துல சிவாஜி வந்து வாய் பேசாததுக்கு முன்னாடி ஒரு நிலைமையில இருப்பார் இல்லையா,
அந்த மாதிரி தான் நம்ம போய்விட வேண்டும். ஏன்னா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் 2 பேருமே பேராசான்கள் என்று சொல்வது ஒரு மார்க்சிய மரபு. அவர்கள் உண்மையிலேயே உலகத்தில் தனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மனிதகுல வரலாற்றை ஒரு வர்க்க போராட்டத்தின் வரலாறாக சித்தரித்ததில் மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு. இந்தியாவுக்கே வராம இந்தியாவை பற்றி அங்கிருந்து அவர் எழுதிய பல விஷயங்கள் இன்றைக்கும் போற்றப்படத்தக்கதாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆரம்பியெல்லாம் அலர வச்சுட்டு இருக்காரு காரல் மார்க்ஸ்ங்கிறப்ப அவரை ஒரு பேராசான் என்றுதான் சொல்ல வேண்டும். மணியரசன் என்பவருமே ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகத்தான் இருந்தார். அவருடைய பேரே அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வெளியில ஒரு தமிழ் தேசிய அமைப்பை ஆரம்பித்திருந்தார். தமிழ் தேச பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொது உடைமையெல்லாம் கொஞ்சம் கலட்டி விட்டு தமிழ் தேசிய பேரியக்கம்னு இப்போ தமிழ் இந்துன்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு விட்டார். இடதுசாரி பாதை கொஞ்சம் கொஞ்சமாக வலதுசாரி பாதைக்கு போய்விட்டார். ஆனால் சீமானோட ஒப்புறப்ப அந்த அளவுக்கு அவர் மோசம் கிடையாது. அவருக்கு ஓரளவுக்கு விஷயம்லாம் தெரியும். சீமானுக்கு அது எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னா அவர் பேராசன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. மணியரசனை பேராசன் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே தம்பின்னு தான் சொல்றாரு. சீமான் எல்லாருமே தம்பிங்கிறாரு, சீமான எல்லாரும் அண்ணங்கிறாங்க. அதுக்கு அண்ணாங்கிறதே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணாவும் தம்பிக்கு கடிதங்கள் எழுதியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சித்தப்பா பெரியப்பா ஒண்ணு விட்ட தாத்தா பாட்டி பெரிய எல்லாத்தையுமே ஒரு சொல்றாப்படி. அப்ப நம்ம யாரையும் சித்தப்பாலாம் பேர் சொல்லி கூப்பிட முடியாது. சித்தப்பா சீமான் சொல்றாரு, சித்தப்பா யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால உண்மையிலேயே காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸும் பேராசன்கள் தான். பழனிவேல் மாணிக்கம் அவர்கள் தனியார் துறை இடஒதுக்கீடு பத்தி கேட்டிருக்கிறார். அதாவது இடஒதுக்கீடு என்பது இன்னைக்கு அரசு துறைகளில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இடஒதுக்கீட்டிலே மாநில அளவிலான இடஒதுக்கீடு என்பது வேற, மத்திய அளவிலான இடஒதுக்கீடு என்பது வேற. மாநில அளவிலான இடஒதுக்கீடு மட்டும்தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக இங்க இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி மாநிலமாக இருக்கிறது. இந்தியா முழுக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இப்படியான சமூக நீதி முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் முழுமையாக சொல்ல முடியாது. சில மாநிலங்கள்ல மட்டும்தான் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், கல்வியில இதுல வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் இடஒதுக்கீடு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து மண்டல் கமிஷன் நடைமுறை 90களுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதுவும் விபி சிங் தன்னுடைய ஆட்சியை தியாகம் செய்துதான் அது வேலை வாய்ப்புல பிற்படுத்தப்பட்டிருக்க 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. கல்வி 2006 நினைக்கிற மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்தில் வந்தது. அப்படி இருந்த பொழுதும் கூட இப்ப நீங்க மருத்துவ கல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அனைத்து இந்திய தொகுப்பு அப்படின்னா இந்தியாவில் மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருந்த ஒரு காலகட்டம் வந்தது. தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவக் கல்வி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு இந்தியாவில் மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன இவங்களுக்கு நிறைய இருக்குது. இப்ப இது மாதிரி தான் எல்லா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம தலையில கை வைக்கிற மாதிரி தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்றம் சில மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி கம்மியா இருக்கு, சில மாநிலங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால அதிகமா இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள்லாம் அந்த இடத்துல 27%, 15%, 25% மத்திய தொகுப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50%க்கு இப்ப ஒரு 200 சீட் இருக்குன்னா 100 சீட் மத்திய தொகுப்பு கொடுத்தணும், அனைத்து இந்திய தொகுப்பு கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து இதுக்குள்ள அந்த மாநிலங்களும் மருத்துவக் கல்லூரிகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லாம மொத்தம் 50 சொல்லிட்டாங்க. அந்த அனைத்து இந்திய தொகுப்புல ஓபிசிக்கான ரிசர்வேஷன் என்பது இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்த சொல்லலாம் திமுக எம்பி வில்சன் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதுல வெற்றி பெற்றார். அனைத்து இந்திய தொகுப்புகளையும் ஓபிசி ரிசர்வேஷன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எதுக்காக இதை சொல்றோம்னா இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு நடைமுறை, அரசு நிறுவனங்கள்ல, அரசு கல்வி நிறுவனங்கள்ல, அரசுடைய வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடுங்கிறது 100% நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்னும் சொல்லணும் மத்திய அரசுடைய ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ், அது இது இந்த மாதிரியான இடங்கள்ல இடஒதுக்கீடுங்கிறது முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. நீதிபதிகளுடைய பணியிடங்கள்ல உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், இங்க இடஒதுக்கீடுங்கிறதே கிடையாது. முழுக்க கிட்டத்தட்ட 70% மேல பார்ப்பனர்களும் அவர்களுக்கு இணையான உயர் சாதியினர் மட்டும்தான் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். உளவுத்துறை மாதிரியான இடங்கள் எல்லாம் இடஒதுக்கீடுங்கிறதே கிடையாது. முதல்ல அரசு துறைகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதால் அடுத்து தனியார் துறையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற இடத்துக்கு நாம் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா அரசு துறையில் இடஒதுக்கீடு இல்லாத ஒண்ணு, இன்னொன்னு அரசு துறைகளையே தனியார் துறை கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை விற்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம்.
அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பொதுத்துறை தனியார் மயமாகிற பொழுது முதலில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பட்டியலின மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு என்பதுதான் பறிபோகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கண்டிப்பாக தனியார் துறை இடஒதுக்கீடு என்பது மிக மிக அவசியமான ஒன்றுதான். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டோம், மீடியாவே எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் மீடியாவில் ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து தலித்துகள் வந்து முழுமையாக பெரிய அளவில் சொல்ல முடியாதுன்னா ஓரளவுக்கான ஒரு பிரதித்துவங்கிறது இருக்கிறது. ஆனால் வட இந்தியாக்கள்ல அப்படி இல்லை. அதனால ராகுல் வந்து நேரடியாகவே ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்து கேட்டார், உங்க இதில் எத்தனை பேர் பிசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்சின்னு கேட்கக்கூடிய சூழலை தான் பெருமளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து ஒரு மீடியாங்கிறத மக்களுக்கான செய்திகளை கொண்டு போகக்கூடிய ஒரு ஊடகம். அப்படிப்பட்ட ஒரு தனியார் துறையிலேயே எல்லோருக்குமான பிரதித்துவங்கிறது வழங்கப்படவில்லைங்கிறப்ப கண்டிப்பா எல்லா இடங்களிலும் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல கூட அங்க வந்து ஒரு நிறுவனத்தை நீங்களை ஆரம்பிக்கிறதுனால இங்க வந்து ஒரு கருப்படத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கணும், பெண்கள் இத்தனை பேர் இருக்கணும், இந்த நாம்ஸ் எல்லாம் நிறைவேற்றினால லைசன்ஸே வழங்கப்படுவதுங்கிற நடைமுறைகளும் இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். எனவே தனியார் துறையிலும் வேலைவாய்ப்பு என்கிறது அவசியம்தான். அதற்கான காலகட்டம் வரும் என்று நாம் நம்புவோம். இந்தியாவில் வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு இல்லைனாலும் சில மாநிலங்கள்ல அங்கங்க வந்து இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு தனியார் நிறுவனம் வருதுனாக்கா அந்த இடத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அங்க இத்தனை சதவீதம் வேலை கொடுத்தாகணும். இப்ப நெய்வேலியெல்லாம் அதுக்கான போராட்டங்கள்லாம் நடக்குது. ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்லாம் அது சட்டமாவே இருக்கு. நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு தனியார் நிறுவனம் ஏற்படுத்துறீங்கன்னாக்கா அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கணும், இத்தனை % கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு அதை நம்ம இந்தியாங்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்பதான் உலகமயமயம் தாராளமயமயம் சொல்லி கடைசி 30 ஆண்டுகள்ல தனியார் நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் கடந்த 10 ஆண்டுகள்ல அது ரொம்ப பெருகி வடைக்கு முன்னாடி சாப்பாடு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்லாம் நினைச்சிருப்போம் நம்ம. இப்ப அதுக்கு ஒரு நிறுவனம் வந்துச்சு, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு சொல்லி ஏகப்பட்ட நிறுவனம் வந்து அதுக்கு ஒரு அப்படின்னு எல்லா சேவைகளையுமே வந்து ஒவ்வொரு தனியார் நிறுவனம் சொல்லி அரசு துறைகளையே வந்து ஓவர்டேக் பண்ணி தனியார் நிறுவனங்கள் தான் இப்ப ஏகப்பட்டது இருக்கு. அவங்க பங்குக்கு அரசுமே வித்துக்கிட்டும் இருக்காங்க. ஹேர்பின் செய்யற இதுல இருந்து ஏரோப்ளைன், ட்ரெயின் வரைக்கும் வித்துட்டாங்க. ஸோ இப்போ கம்பேர் பண்ணா தனியார் நிறுவனங்கள் தான் அதிகம். அப்ப இப்பதான் அதுக்கான தேவைகள், நீங்க சொல்ற மாதிரி தனியார் நிறுவனங்களையும் இடஒதுக்கீடு அமல்படுத்தணும், அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம தொடங்கணும். அவரு வாசகர் கேட்கற மாதிரி வாயிலே நுழைய முடியாத ஒரு பேரை வச்சிருக்காங்க, தனியா அண்ட் அபிஷியல் தனியா அண்ட் சோஃபியா கால் சேனல். ஆமா, யாரோ ஒருத்தர் தானியா அப்படின்னு பேர் ஆரம்பிக்கிறது கேட்டிருக்காரு. விகடனில் பணியாற்றிய அனுபவத்தை பத்தி கேட்டிருக்கிறாரு. நான் 2008 ஆனந்த விகடனில் நிருபராக நான் வேலைக்கு சேர்ந்தேன். 2023 வெளியில வரப்போ ஒரு இதழாசிரியராக வந்தேன். 15 ஆண்டுகள் அதில் நான் பணியாற்றினேன். அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதை வந்து முழுமையாக இதை சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து இது வந்து இன்னொரு சேனல், அதில் வந்து வேலை பார்த்த பழைய அனுபவம் பற்றிய பகிர்வதுங்கிறது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து விகடனை பொறுத்த வரைக்கும் ஆனந்த விகடன்கிறது தமிழில் வந்து மிக முக்கியமான மீடியாக்கள் ஒன்று என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து முற்போக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் அதில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதிக்கப்பட்ட ஒரு தளமாக இருந்தது. அது ஈழம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தமிழ் தேசியமாக இருக்கட்டும், தலித்தியம், திராவிடம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இன்றைக்கு விகடன் என்பது வேறு ஒரு மாதிரியாக திசை மாறி கொஞ்சம் ஒரு ப்ரோ ரைட் விங் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு அப்படிங்கிற ஆதங்கம் கண்டிப்பாக எனக்கு இருக்கிறது, நிறைய பேருக்குமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வந்து அப்போ வந்து முற்போக்கு ரீதியாக செயல்பட்டப்ப நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒருத்தவங்களை பேட்டி எடுத்திருந்தேன். ஆயிஷா என்கிற சங்கீதா அப்படிங்கிறவங்களை பற்றி பேட்டி எடுத்திருந்தேன். அவங்க வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து கைதானவர்கள். அவங்க வந்து பிறப்பால் வந்து அவங்க வந்து ஹிந்து சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இஸ்லாமிய இளைஞனை வந்து காதலிச்சு மதம் மாறிட்டாங்க. ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேருமே மதம் மாற்றிட்டாங்க. அவங்க வந்து ராஜபாளையம் நினைக்கிறாங்க, அவங்க சொந்த ஊர் ராஜபாளையம். அவங்க அந்த பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க. சென்னை நண்பர்கள், அவங்க நண்பர்கள் மூலமா அந்த பையனுடைய நண்பர்களுக்கு அடைக்கலம் தருவாங்க சொல்லி இங்கே வந்துட்டாங்க. அவங்கள தங்க வச்சிருந்துருக்காங்க, ஒரு வீட்டில் வந்து தங்க வச்சிருந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த தங்க வைத்த நண்பர்கள் ஒரு ஆயுதம் சார்ந்த இயக்கத்தில் இருந்தவர்கள், கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த இயக்கத்தில் இருந்தவங்க. அவங்க வந்து போலீஸ் தேடி வரமே என்ன பண்ணாங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு, குடம்பக்கத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போறப்ப என்னன்னா அந்த பெண்ணுடைய டைரிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஆயிஷாங்கிற சங்கீதாவுடைய டைரி மட்டும் அங்க மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமே வந்து அவங்க வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த டைரி போலீஸுக்கு கிடைக்குமே, போலீஸ் பல கதைகளை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல தான் அந்த சம்பவம் நடந்தது. வந்து கோவை குண்டுவெடிப்பு. ஆயிஷா என்கிற சங்கீதா ஒரு மனித வெடிகுண்டு 14 கிலோ வெடி மருந்தோடு எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வெடித்து தயாராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் எல்லாம் வந்தது.
அதுக்கப்புறமேல் வந்து அவங்க 2 பேரும் அந்த காதலனும் காதலி வந்து ஆந்திராவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ஆந்திரா பல இடங்களுக்கு போய் கடைசியில் நேபாளத்துக்கு போயிட்டு நேபாளத்தில் அவர் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்தார். அந்த பொண்ணு ஆசிரியராக வேலை பார்த்தா அவர் வந்து ஒரு பலசர கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. போலீஸ் ஆனால் தொடர்ச்சியான கண்காணிப்பு வந்து இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் போய் அங்கே நேபாளத்தில் அவங்க வந்து கைது செய்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து சிறையில் இருந்தாங்க. சிறையில் இருந்துட்டு அப்புறம் பரோலில் அவங்க வெளியில் வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்து அவங்கள வந்து சென்னை மண்ணடியில் நான் ஒரு வீட்டில் வந்து அவங்கள சந்திக்கிறேன். அவங்க முழுக்க பரதா போட்டிருந்தாங்க. அவங்க கண்களை மட்டும் தான் பார்த்தேன். ஃபோட்டோவுமே அவங்க வெறுமனே பரதாவோட தான் போட்டிருந்தோம் வந்து. அப்போ அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி தான் என்னன்னா வந்து, நான் வந்து செஞ்ச ஒரே ஒரு தப்புனா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேங்கிறத தாண்டி மற்றபடி அந்த குண்டு வெடிப்புக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு டைரியை வச்சு மட்டுமே வந்து இப்படி ஊடகங்கள் கதை கட்டியது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? என்னை பார்த்தா வந்து அதாவது நான் அப்படி தப்பிச்சு ஊரா ஓடிக்கிட்டு இருந்தப்ப நான் ஒரு கன்சீவாக இருந்தேன். குழந்தையை வந்து சுமந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் 16 கிலோ வெடிமருந்து வந்து நான் சுமந்து மனித வெடி கொண்டாக அலைகிறேன்னு சொல்லிட்டுலாம் நியூஸில் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. அது எவ்வளவு பெரிய அநீதி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே ஒரு ஊடகவியலாளராக எனக்குமே வந்து அது ஒரு அவமானத்தை தந்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அவங்க மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு தெரிந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனா அது வரைக்கும் அவங்க மேல இருந்த அந்த இமேஜை உருவாக்குனதுல மீடியாக்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அது அந்த இழப்பை வந்து யார் வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். விகடன் தடம்னு ஒரு இலக்கிய இதழை கொண்டு வந்திருந்தோம். அதில் நிறைய செறிவான விஷயங்கள்லாம் எழுதுறோம். நல்ல அனுபவங்கள் அந்த விஷயங்களை மட்டுமே சொல்லலாங்கிறதுக்காக சொல்றேன். சில கசப்பான அனுபவங்கள் எல்லா நிறுவனங்களையும் எல்லாருக்கும் இருப்பது மாதிரியான சில கசப்பான அனுபவங்கள் கூட இருக்கிறது. அதை வந்து பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இது கிடையாது. இவருமே விகடனில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புல வந்து பணியாற்றினார். அதனால அலெக்ஸ் விகடன் அனுபவங்கள்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஒரு எபிசோட்ல பேசுறேன். ஆமா ஆமா கண்டிப்பாக வந்து இவருமே பேசுவார். ஓகே, இதுவே வந்து இவ்வளவு தூரம் பேசக்கூடாது, நம்ம இன்னொரு சேனல்ல பேசக்கூடாது. இருந்தாலும் கேட்டனால சொல்லுகிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு பழைய நினைவுகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பினை தந்ததற்காக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி. ஆக வரிசை எல்லாரும் வந்து உங்களுடைய ஸ்கூல் அனுபவம் சொல்லுங்க, காலேஜ் அனுபவம் சொல்லுங்க, பால்வாடியில் வந்து நீங்க சத்துணவு சாப்பிட்ட அனுபவம் சொல்லுங்க. வாரம் கேட்கக்கூடாது வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது என்று சொல்லிக்கொண்டு, பரவாயில்ல இவ்வளவு விஷயங்களை நாம் வந்து பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பினை உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக அளித்ததற்காக நன்றிகள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். உச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.